السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا. صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم قال: ليست الواصلة بالمكافي ولكن واصلة الذي إذا قطعت رحمته إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயக காத்தும் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது முரித்தல்லாஹ் சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாமீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒற்றுமையும் நட்பும் எனக்கூடிய ஒரு தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் மனிதர்களுக்கிடையே பகைமைகள் எனக்கூடிய ஒன்று நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த பகைமைகள் என்பது கோபங்கள், பகைமைகள், வெறுப்புத்தன்மைகள் எனக்கூடிய ஒன்று பரவுதலாக இன்று ஏற்பட்டுக் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் பல்வேறு காரணங்களை நாம் அரசு ஆராய முடிகின்றது. மக்களிடத்தில் உலகம் கையளவில் வந்துவிட்டது என்று நாம் எண்ணுகின்றோம். அனைத்தையும் இந்த நொடி பொழுதில் அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஈரானில் என்ன நடக்கின்றது என்பதையெல்லாம் முழு உலகத்துடைய நிகழ்வுகளையும் இவர்கள் கையடக்கத்தில் கண்டுகொள்ள முடிகின்றது. இவர்கள் அதில் பார்த்த மட்டுமல்ல, ஆண்களும் இளைஞர்களும் ஜென்சிக்களும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் செல்போனால் இவர்கள் சீரழிகின்றார்கள் என்றால், பெண்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய போக்குகள் சற்று மாற்றமாக டிவிகளில் காணக்கூடிய பல்வேறு தொடர்களை இவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த தொடர்களில் எந்த ஒரு தொடர்களிலுமே அங்கே
நல்ல விஷயங்களை போதிப்பதை விட அவர்கள் நேர்மாறான செய்திகளைத்தான் அதிகம் போதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நேர்மறையான சிந்தனைகள் தான் அதிகமாக அங்கே போதிக்கின்றார்கள். தங்களுடன் இருக்கக்கூடிய மாமியார் இப்படி உரியவர்கள் என்பதை இவர்கள் போதிக்கின்றார்கள். அதே போன்று அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய கொழுந்தனார் தன்னுடைய கொழுந்தனுக்கு வந்திருக்கக்கூடிய மனைவி இப்படி எல்லா நபர்களையும் இவர்கள் சித்தரித்து காட்டக்கூடியது. இவர்கள் எல்லாம் நமக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு பாதகம் செய்யக்கூடியவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் இன்று நிறுவிக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணங்களினால் குடும்பத்திற்குள் ஒரு ஒற்றுமை இல்லை, இணக்கங்கள் என்பது இல்லை, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இல்லை, மன்னிக்கக்கூடிய தன்மைகள் என்பது இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீர்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறையான அன்மறையில் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கின்றான், ஒற்றுமை எனக்கூடிய கயிற்றை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அதை சொல்லக்கூடிய சமயங்கள் எப்படி சொல்கின்றார்கள்? தங்களுடைய கடவாய் பற்களில் இறுக பிடிப்பது போன்று நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த கயிற்றை. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று ஒற்றுமைகள் என்பதை சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் எங்கிருந்து ஆரம்பமாகின்றது? முதன்மையாக வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது, இறுதியாக பள்ளி வரை வந்து சேர்ந்து விடுகின்றது. இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை என்பது அங்கு தொடங்கப்பட்டு இறுதியாக இவருடைய சூழ்நிலைகள் இந்த பள்ளியிலும் அதனுடைய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. இல்லங்களில் கணவன் மனைவிக்கு மத்திய ஒற்றுமை என்பது அங்கு இல்லாமலாகி விடுகின்றது. அங்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்பது இல்லாமல் மாறிவிடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியரிடத்தில் விட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள். போட்டிகள் வரக்கூடிய சமயங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் இவர்கள் போட்டிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் விளையாட்டாக அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். தோல்வி என்பது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கக்கூடியவன். இருப்பினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அங்கே விட்டுக் கொடுத்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டை ஆண்டது போன்று யாரும் நாட்டை ஆள முடியாது. நீதத்திற்கு பெயர் பெற்றவர்கள். எந்த அளவிற்கு நீதத்திற்கு பெயர் பெற்றவர்கள் என்றால் மற்றவர்கள் கூட உமருடைய ஆட்சி வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் பெயர் பெற்றவர்கள். 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்த பொழுது நீதத்திற்குரிய யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்தால் அவருக்கு தண்டனை உண்டு செய்து காட்டியவர்கள். ஒருமுறை மகாத்மா காந்தியிடம் கேட்டார்கள், நீங்கள் சுதந்திரம் வேண்டும், இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதாக அஹிம்சை வழியில் போராடி, இன்னைக்கு அஹிம்சைன்னா என்னன்னு தெரியாம போச்சு. அஹிம்சை என்றால் அதற்குரிய அர்த்தம் என்னவென்று யாருக்குமே புரியாத அளவிற்கு ஆகிக் கொண்டிருக்கின்றது. அஹிம்சை வழியில் போராட்டங்களை நடத்தினார்கள், உண்ணாவிரதத்தில் இருந்தார்கள். மகாத்மா காந்தி யாரை எதிர்த்து? வெள்ளையனை எதிர்த்து, பிரிட்டிஷ் அரசை வெள்ளையனை எதிர்த்து அவர்கள் நடத்தினார்கள். இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதாக, ஜனநாயக நாடாக மாற்ற வேண்டும் என்பதாக அன்று இந்தியர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள் மகாத்மா காந்தி. இன்னைக்கு நடக்குது போராட்டங்கள், டெல்லியில் இருந்து இந்தியா முழுவதும் நடக்குது. அந்த போராட்டங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர்,
செய்திகளை பார்க்க முடியவில்லை. கண்கள் எல்லாம் நீர்கள் குளங்களாக மாறுகின்றது. நம்முடைய இளைஞர்கள் இப்படியும் இருப்பார்களா என்பதை எண்ணும் அளவிற்கு ஆகிக்கொண்டிருக்கின்றது. இளைஞரை அடிக்கக்கூடிய சமயங்கள் அந்த இடத்தில் அசராமல் நின்று கொண்டிருந்து உன்னால் எவ்வளவுக்கு அடிக்க முடியுமோ அடி என்பதாக இன்று வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் அகிம்சை வழியில் போராடியவர்களை உசுப்பேற்றி விடுகின்றார்கள். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, உசுப்பேற்ற இடத்துல உம்முண்டு, கடுப்பேற்ற இடத்துல கம்முண்டு இருந்துட்டு போயிட்டு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இன்று நடக்கக்கூடியது, இந்திய நாட்டில் நடக்கக்கூடியது, இளைஞர்கள் மத்தியில் ஒற்றுமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேர்வுக்காக வேண்டி, எது நீட் தேர்வு என்பதற்காக வேண்டி, அந்த நீட் தேர்வு என்று சொல்லக்கூடியது ஒட்டுமொத்தமாக ஏழைகளை வஞ்சிக்கக்கூடியது, ஏழைகளை ஏழைகளாக ஆக்கக்கூடியது, குலத்தொழிலுக்கு தள்ளக்கூடிய ஒன்று. அவர்கள் எண்ணியவர்கள் நான் உயர்ந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒன்று. பணமுள்ளவர்கள் அவர்கள் இதை படிக்கலாம், பணம் இல்லாதவர்கள் படிக்க முடியாது என்பதற்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு அகிம்சை வழியில் போராடி கொண்டிருந்தவர்களை இன்று அத்துமீறி எல்லா விதமான கொடூரமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போராடி சுதந்திரத்தை பெற்ற பொழுது காந்தியிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று விட்டீர்கள், எது போன்று ஆட்சி அமைய வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அவர்கள் சாவர்கரையோ அல்லது மற்றவர்களையோ குறிப்பிட்டு காந்தி அவர்கள் சொல்லவில்லை. சொன்ன ஒரே வார்த்தை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாம் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சிகள் போன்று இந்த ஜனநாயக நாட்டில் ஆட்சிகள் நடக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஏனென்று தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாருக்கும், எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு அங்கே தொந்தரவுகள் கொடுக்கவில்லை. அன்று இருக்கக்கூடிய சமயங்களில் ஏகாதிபதியமாக இருந்து கொண்டிருந்த, நாட்டை கைப்பற்றிய பொழுது அவர்கள் செய்து கொண்டிருந்த வழிபாடு முறை நெருப்பு வணங்கிகளாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நீங்கள் இதற்குரிய வரியை கட்டுங்கள் என்பதாக கேட்டார்களே ஒழிந்து நீங்கள் இதிலிருந்து மாறுங்கள் என்பதாக சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சிகள், நீதங்கள் அப்படி இருந்தது. அவரவர்களுடைய சுதந்திரத்திற்கு எந்த ஒரு பந்தமும் பாதகமும் ஏற்படுத்தவில்லை. இன்று ஏற்படக்கூடியது எல்லாம் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மகாத்மா காந்தி சொன்னதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒற்றுமை இன்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், நம்முடைய சமுதாயத்திற்குள் ஒரு ஒற்றுமை இல்லை என்பதின் காரணமாக பக்ரீத்துடைய சூழ்நிலைகள் கூட மாடை அறுப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அமைதியாக அனைவர்களும் வீட்டில் ஆடை எடுத்து கறியை உண்டு கொண்டு இருந்தவர்கள் தானே நாம்? அது கேட்டவர்கள் யார்? ஏன் நம்மளுடைய பொழப்பு வந்து உட்கார்ந்து நம்ம பள்ளிவாசல்ல, உள்பள்ளிவாசல்ல பேசினா கூட நன்மைகள் போயிருந்து தெரிஞ்சிருந்தாலும் உள்பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு புறணி பேசிட்டு உட்கார்ந்துருக்கதான் நம்மளுடைய வேலை. இதில் தான் நம்ம இருக்கோம். இந்த பள்ளிகளுடைய மாண்புகள் அந்த இடத்தில் காப்பாற்றப்படுகின்றதா என்றால் சுத்தமாக இல்லை, ஜீரோவாகத்தான் இருக்கின்றது. பள்ளிகளுக்குள், உள்பள்ளிகளுக்குள் செய்வதற்கு 3 அமல்கள் தான் இருக்கின்றது. 1 ஸலாத் தொழ வேண்டும், 2 திலாவத் ஓத வேண்டும், 3 zikரில் இருக்க வேண்டும். இந்த 3 அமல்கள் தான் இங்கே பள்ளிக்குள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். உள்பள்ளியில் நடக்கக்கூடியது இந்த 3 தான். 4வது விஷயமாக ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த தூங்குவதற்கு கூட பள்ளியில் அனுமதி இல்லை. உள்பள்ளியில் யாருக்கு ரமலானுடைய மாதங்கள் அல்லது ஏதாவது நேர்ச்சியின் காரணமாக இத்திகாஃப் இருக்கின்றார்களே அவர்கள் நியத்து செய்து கொண்டிருந்தால் தான் உள்பள்ளியில் அமர்ந்து அவர்கள் உண்பதற்கும் உறங்குவதற்கும் அவர்கள் இருப்பதற்கும் தகுதியுடையவர்கள்.
அதை விட்டு உள்பள்ளியில் அமர்ந்து கொண்டு நாம் இஷாரா செஞ்சா கூட சேர்த்த ஆகுமான பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உள்பள்ளியில் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவசியமான ஒரு பேச்சுதான், மார்க்க சம்பந்தப்பட்ட பேச்சுதான், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு தான். அந்த பேச்சை கூட உள்பள்ளியில் அமர்ந்து கொண்டு நீங்கள் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், நாம் உள்பள்ளியில் அமர்ந்து கொண்டு தொழக்கூடியவர்களுக்கு இடையூறாக இருந்து சப்தம் விட்டு புரணி பேசிக்கொண்டு பிறர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம்முடைய தன்மைகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? சூழ்நிலைகள் காரணம் என்ன? நம்ம அப்படி நன்மைகள் அதிகமாக சென்று வச்சுட்டோமா? நபிமார்களை போன்று, சஹாபாக்களை போன்று, சுஹதாக்களை போன்று நன்மைகள் சேர்த்து வைத்து விட்டோமா? பாவத்தின் ஏதோ ஒன்று செல்கின்றது என்பதற்கு. அருமைக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். நீங்கள் பாவங்களை பெற்று செல்லக்கூடிய இடமாக பள்ளிவாசலை மாற்றாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், பிறரை பற்றி புறம் பேசினால் அது தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம். செத்த தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம். அவனை மற்றொரு இடங்களில் சொல்லும் பொழுது அது ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஃபித்னா என்பது அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். எங்குங்க சாதாரணமா நம்ம வெளியே செஞ்சாலே, சாதாரணமா வெளியே இருந்து பேசினாலே, அப்பதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா இருக்கதானே சொல்றோம், அவர் செய்யற தப்பத்தானே நாங்க பேசினோம், நாங்க என்ன இல்லாத ஒன்னா சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இது போல சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அவர்கிட்ட இருந்ததைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இருந்ததை சொல்வதுதான் புறம் பேசுவது. அந்த மனிதன் இல்லாத சமயங்களில் இல்லாத ஒன்றை சொல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் அவதூறு சுமத்துகின்றீர்கள். அது இதைவிட பெரும்பாவம். இதை இன்று நாம் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இதன் காரணமாக, ஏன் இதனுடைய அடிப்படை காரணம் ஒற்றுமை என்பது அங்கு நாம் நம்முடைய உள்ளங்கள் ஒற்றுமை என்பது இல்லை. சஃப்ல நிக்கையிலே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை. எல்லா நபர்களும் ஒன்றாகத்தான் நிற்கின்றோமே, இதுதான் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு ஒண்ணு முடியும், ஒருத்தவங்களுக்கு முடியாது. அப்ப அவங்களை பார்த்து நாம் என்னத்தை இவர் செய்யறாரு, என்னத்தான் அவர் செய்யறாரு, இங்க வேற அவர் நடக்கிறத பாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிறத பாரு, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றான், அதனால் செய்கின்றார்கள். அல்லது அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தால் நேரடியாக சென்று நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மார்க்கத்திற்கு தவறான முறைகளில் ஒரு மனிதன் தவறுகளை செய்கின்றார் என்றால் நீங்கள் 3 விதமாக தடுக்கலாம். ஒன்று, உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தடுங்கள், கரங்களினால் நீங்கள் தடுங்கள். அல்லது இரண்டாவது, அதனால் முடியாவிட்டால் அவரிடத்தில் நசீஹத்தில் எடுத்துச் சொல்வதன் மூலியமாக, அவரிடத்தில் கூறுவதன் மூலியமாக நீங்கள் அதை தடுங்கள். அதுவும் முடியவில்லையா, பேசாம சுக்கூத்தா ஒதுங்கி பேசாம அமைதியா இருந்தீங்க. அது தப்புன்னு நினைச்சிட்டு நீங்க அவர் செய்யற தவறு நினைச்சிட்டு ஒதுங்கி இருந்தீங்க. 4வதான ஒரு செயல்கள் செய்யக்கூடாது என்பதைத்தான் நமக்கு எதிர் விளக்கியிருக்கின்றார்கள். 4வதான செயல் என்ன? அவரை பற்றி வெளியே மற்றவர்களிடம் பேசுவது, அவர்களை பற்றி நாம் தூற்றுவது, அவர்களை பற்றி ஏளனமாக பேசுவது, அவர்களை அவமானப்படுத்துகின்றோம் என்பதாக எண்ணிக்கொண்டு நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அல்லாஹ் நாளை நம்மை அவமானப்படுத்துவான் அனைத்து மக்கள் மத்தியில். ஒரு முஹ்மினுடைய தவறை யார் இந்த உலகத்தில் மறைக்கின்றார்களோ அவர்களை நாளை அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர்களுடைய குற்றங்களை மறைப்பான். யார் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகின்றார்களோ
யார் வெளிப்படுத்துகின்றார்களோ நாளை அவர்களுடைய குற்றங்களை அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷரில் வெளிப்படுத்துவான். ஒட்டுமொத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இறுதி மனிதர் வரை வந்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள் மத்தியில் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுவான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு காரணம் நம்மிடத்தில் இணக்கங்கள் என்பது குறைந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றது. விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இல்லாமல் இருக்கின்றது. ஒரு மனிதன் நமக்கு ஒரு தவறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ நபர்கள் எப்படியெல்லாம் இன்னல்கள் செய்த பொழுது அதை மன்னித்தார்கள், மறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, உஹது போர்க்களம். உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்துல வெற்றி இல்லாம தோல்வி இல்லாமல வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஒரு மலையின் மீது நீங்க இந்த ஓடையின் மீது நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து இந்த வழியாக வந்தாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நில்லுங்க, என்னுடைய உத்தரவு வருவரை நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, முதல்ல இங்க வெற்றி அடைத்தது போன்று எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இவங்க பார்த்தாங்க, பரவாயில்ல வெற்றி கிடைச்சிச்சு, அங்க மேல இருந்து கீழே இறங்கினாங்க. இந்த வழியாக எந்த வழியை பாதுகாக்குமாறு ரசூலுல்லாஹி கட்டளையிட்டார்களோ அந்த வழியாக வந்துடுறாங்க. மீண்டும் நடுவில் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கொண்டார்கள், சுற்றி வளைத்தார்கள். மாபெரும் அந்த இடத்தில் போர்கள் நிகழ்ந்தது. அதில் முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதானார்கள். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை என்று சொல்லக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல்லும் ஷஹீதானது. அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஹிந்தா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சகோதரரை ஒரு போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கொண்டாங்க. அதற்கு பழிவாங்குவதற்காக ஹிந்தா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சகோதரனை கொண்டவரை நான் அவரை கொன்று அவருடைய மண்டை ஒட்டில் மது அருந்துவேன் என்பதாக சபதம் எடுத்தார்கள், சத்தியமிட்டார்கள். இப்ப உங்களுடைய போர்க்களத்திற்கு போகும்போது சொல்றாங்க, ஹம்ஸாவை யார் கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நான் இவ்வளவு பொற்காசுகள் தருகின்றேன் எல்லாம் சொன்ன உடனே அதில் சென்றவர் ஒரு அடிமை. அந்த மனிதர் வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை துளைத்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சல்லடைகள் போன்று அவர்களுடைய உடம்புகள் ஆக்கப்பட்டது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய உடல்கள் சல்லடைகள் போன்று இருந்தது. தலையை வெட்டி கொய்து கொண்டு செல்லப்படுகின்றது. ஹிந்தா அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது, காண்பிக்கப்பட்ட பொழுது இந்த கழுத்தை ஈரக்குலை கடிச்சு துப்புனாங்க. நினைச்சு பாருங்க, இந்த சொன்னது போன்று மண்டை ஓட்டில் சொன்ன சபதத்தை நிறைவேற்றினார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபதஹ் மக்காவிற்கு பின்னால், மக்கா வெற்றிக்கு பின்னால் வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஒரு பெண்மணி வருகின்றது. யா ரசூலுல்லாஹ், யார் வந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றார்கள். யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்கின்றார்கள். அப்பொழுது ஹிந்தா வந்தாலும் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிந்தா வந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று வந்தார்கள் ஹிந்தா, அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஹிந்தா வந்திருக்கின்றேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். யார் கொலை செய்தார்களோ அந்த அடிமையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செய்த தவறை மன்னித்தது மட்டுமல்ல, மறந்தார்கள். இப்படி செஞ்சிட்டாங்களே குரோதத்தன்மையில் இல்லை. தீங்குகள் கொடுக்கப்பட்ட பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாட்டார்கள். ஒரு கிராமத்து வாசி வர்றாரு வேகமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் இருக்கக்கூடிய துண்டை பிடித்து வேகமாக வந்தவர் துண்டை பிடிச்சு ஒரு இழு இழுக்கிறாரு. அந்த ஓரங்கள் இழுக்கப்பட்டு
கழுத்தை பார்த்தா தடை வந்துருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹினுடைய மேனிகள் பூ போன்றது, ரோஜா பூ போன்றது, அவர்கள் சிவந்த மேனிகள் உடையவர்கள். அதுபோல போட்டு இழுத்தவன அப்படி அந்த சிவப்பா இதாயிடுச்சு. பார்த்தனே சஹாபாக்களுக்கு எல்லாம் கோவம் கடுமையானது. அப்ப அவர் கேட்டது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு தர்மம் செய்யுங்க அப்படின்னு கேட்டவொடனே ஒண்ணுமே சொல்ல. ரசூலுல்லாஹ் புன்னகை பார்த்து சஹாபாக்களை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது தர்மம் கொடுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அது போன்று நமக்கு நிகழ்ந்து விட்டதா? இதெல்லாம் மன்னிக்க தெரிந்தவர்கள் நமக்கு மன்னிப்பது என்றாலே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே. தந்தை மகனிடம் பேசுவதில்லை, மகன் தந்தையிடம் பேசுவதில்லை, பெற்றோர் சகோதரருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் இல்லை, இலக்கியங்கள் இல்லாமல் பிரிந்து கொண்டே இருக்கின்றது. குடும்பங்களில் ஆரம்பித்தது ஜமாத் வரை வந்து கொண்டு இவர் என்ன சரியில்லைங்க, அவர் என்ன சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுங்க, நேரடியாக சொல்லி அவரிடம் நேரடியாக சொல்லி சரி செய்யுங்கள். சரி செய்ய முடியாத ஒன்று என்பது இல்லை. பேசினால் அனைத்தையும் சரி செய்ய முடியும். அதுதான் இரக்கத்திற்கு ஒற்றுமைக்கு வழிவகை செய்யும். அதிகாரத்தின் மூலியமாகவோ ஆணவத்தின் மூலியமாகவோ ஒன்றை சரி செய்து விடலாம் என்று எண்ணினால் நிச்சயமாக அது நடக்காது. யாருனாலும் அது சரி செய்ய முடியாது. அருமைக்குரிய சகோதரர்களே, இணக்கமாக வாழக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.